Taste the Daily. அண்மை செய்தி. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு நாளான டிசம்பர் 24ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் காலை 10 மணி அளவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்துவார் என அதிமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 38வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் மலரஞ்சலியும் உறுதிமொழி ஏற்பும் 24/12/2025 புதன்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகம் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய உண்மை அற்புதமான பெயரத்தில் ஆழ்த்திவிட்டு அமரர் ஆகிய நாள் 24/12/1987 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 38ஆம் ஆண்டு நினைவு நாளான 24/12/2025 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் சென்னை மெரினா கடற்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்த உள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளும் மரியாதை செலுத்த உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிட நுழைவாயிலில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியிலே கழகத்துடைய சார்பு நிர்வாகிகள், கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உள்ளிட்ட கழகத்தில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புடைய நிர்வாகிகள், முன்னாள் பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவு நாளான 24/12/2025 அன்று புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவுகளை நெஞ்சில் சுமந்து கொண்டு மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூராட்சி, கிளைவாழ் மாநகராட்சி பகுதி, வட்ட அளவில் கழகத்தினுடைய பல்வேறு நிலையங்களிலே பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் தங்கள் பகுதியிலே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவத்தை வைத்து மாலை அணிவித்து ஆங்காங்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவப் படங்களை வைத்து மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்றும் இதற்கான ஏற்பாடுகளை சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் செய்திட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கழக அமைப்புகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, புதுடில்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் 24/12/2025 அன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தும் ஆங்காங்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஒப்புதலோடு தலைமை கழகம் வெளியிடக்கூடிய இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.